இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை கௌசல்யாவோட தற்பொழுதைய புகைப்படம் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. நடிகை கௌசல்யா 1997 ஆண்டு காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற திரைப்படம் மூலமா கதாநாயகியா அறிமுகமாகி இருந்தாங்க. முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் பிடிச்ச நடிகையா வலம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பல படங்கள்ல நடிச்சாங்க. பல முன்னணி நடிகர்கள் கூட இவங்க நடிச்சிருந்தாலும் இவங்களோட பெயரை கேட்டாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது இவங்க நடிச்ச படங்கள்ல இருக்கிற சூப்பர் ஹிட் பாடல்கள் தான். ஆமாங்க, தன்னோட முதல் படத்துல ஹிட்டான பாடல் தான் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். இந்த பாடல் இன்றைய இளைஞர்கள் மத்தியில பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு பாடல். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு பிரேக் விட்ட இவங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்துல ஜெயம் ரவிக்கு அக்காவா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா பக்கமே வரல. ஆனா பிரபல டிவில ஒளிபரப்பான சுந்தரி சீரியல்ல சிறப்பு தோற்றத்துல இவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இந்த நிலையில நடிகை ராதாவோட மகள் கார்த்திகா நாயர் ரோஹித் மேனன் திருமண நிகழ்ச்சி கேரளா மாநில திருவனந்தபுரத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பல முன்னணி நடிகர் நடிகைகள் கலந்துகிட்ட நிலையில நடிகை கௌசல்யாவும் கலந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த புகைப்படம் தான் தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.